என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவரே. ஏன் மேம் வர சொல்லியிருந்தீங்க? கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருங்க. எந்த லெட்டரையும் அவ வீட்டுக்கு அனுப்பிச்சுட வேணாம். ஏன் மேம், என்ன மேம் ஆச்சு? என் பையன் வரானா எதுவும் பண்ணாதீங்க. ஆனா சின்ன சின்ன பிரச்சனையை கொடுங்க, பெரிய பிரச்சனையே கொடுக்க வேணாம். அவன் ஏதோ தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கான். அது வரைக்கும் நீங்க எல்லாம் அமைதியாவே இருங்க. ஓகே மேம், அமைதியா இருக்கும் மேம். நான் எப்ப சொல்றேனோ அப்ப செஞ்சா போதும். ஏன் மேம் பையன் வரான்னு சொல்லி நிறுத்தி வச்சிருக்கீங்க? சும்மா ஏதாவது உங்க பையன் வந்திருந்தான்? இல்ல அவ ஏதோ தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கான். அவன் சும்மாலாம் வரமாட்டான். அதுவும் வேலையை விட்டுட்டுலாம் அவன் சுத்தமா வரமாட்டான். அவனை பத்தி நல்லாவே எனக்கு தெரியும். எதுக்கோ ஜாக்கிரதையாவே இருங்க. ஓகே மேம். ஆனாலும் சும்மா விடாதீங்க. ஏதாவது தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே மேம். சும்மா விட்டுருந்தீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். என் பையன் இருக்கும்போது இந்த டாபிக்க பத்தி யாரும் பேசக்கூடாது. பேசுனீங்க அவ்வளவுதான் என் கையில. மேம் ஐயா எப்ப மேம் வராரு? இன்னும் 2 நாள் அவன் இங்க வரப்போறான். 2 நாளுக்குள்ள வரப்போறான். கம்மன்னு இருக்கீங்க. ஏதாவது செஞ்சீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். என் பையன் ஏதாவது கேட்டானா அந்த பொண்ணை பத்தி எதுவும் தெரியலன்னே எல்லாரும் சொல்லுங்க. ஓகே மேம். இங்க எது பண்ணாலும் அவனுக்கு தெரியக்கூடாது. அந்த லெட்டர் விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரியல. உங்ககிட்ட ஒரு வேலையை சொன்னா ஒழுங்கா செய்ய மாட்டீங்களா? மேம் இல்ல மேம், இதுக்கு மேல எதுவும் தெரியாது மேம். சரி, எதுவும் தெரியாத மாதிரியே பண்ணிக்கோங்க. ஓகே மேம். சரி, போயிட்டு வாங்க. மேம் ஐயா இல்லையா? அவர் எங்கேயோ வெளியில போயிருக்காரு. ஓகே மேம். ஏன், என்னாச்சு? மேம் இல்ல மேம், என் பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் காசு வாங்கிட்டு போலான்னு. ஏன் அதை என்கிட்ட கேட்க மாட்டீங்களா? மேம் இல்ல மேம், எப்போதும் ஐயா கிட்ட கேளுங்கன்னு சொல்லுவீங்களா, அதனாலதான் மேம். வாங்க, நானே கொடுக்குறேன். பொண்ணுக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா டக்கு டக்குன்னு என்கிட்ட வந்து கேட்கணும். இதுக்கெல்லாம் கூச்சப்படக்கூடாது. எதுவா இருந்தாலும் நான் செய்யறேன். வாங்க வாங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம். மேம் இல்ல மேம், நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல, வாங்க. அவளும் என் பொண்ணு மாதிரி தான். நீங்க வாங்க, நான் கூட்டு போறேன். மேம் அது வந்து சொன்னதை மட்டும் செய்யுங்க. என் பொண்ணா இருந்தா நான் கூட்டிட்டு போக மாட்டேனா? நீங்க கூட்டிட்டு வாங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம். ஓகே மேம். ஐயா கிட்ட சொல்லாம எதையும் செய்ய மாட்டேங்கிறீங்க மேம். என்னோட உலகமே அவங்க 2 பேர் மட்டும்தான். அவங்களுக்கு தெரியாம நான் எதையும் செய்ய மாட்டேன். சரி மேம், நான் கூட்டிட்டு வரேன் மேம் பொண்ணு. மேம் எல்லாத்தையும் நல்லாதான் பாக்குறீங்க, அந்த பொண்ணுக்கு மட்டும் ஏன் மேம் இவ்வளவு டார்ச்சர் கொடுக்குறீங்க? என் பிள்ளைக்கோ என் புருஷனுக்கோ ஒண்ணுன்னா யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். இந்த எல்லாருமே எனக்கு ஒண்ணுதான். அந்த பொண்ணு மட்டும் எனக்கு ஒண்ணு கிடையாது. ஏன்னா அவ என் பையனையே ஜெயிலுக்கு அமுச்சு விட்டவ. கண்டிப்பா அவளை சும்மா விட மாட்டேன். நீங்க போய் உங்க பொண்ணை கூட்டிட்டு வாங்க. காய்ச்சல்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இன்னும் வீட்டுல வச்சுட்டு இருக்கீங்க. கூட்டிட்டு வாங்க. எப்ப காய்ச்சல் வந்துச்சு? மேடம் 2 நாளா இருக்கு மேடம். 2 நாளா இருக்கு. எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு அறிவில்ல. எங்க உங்க பொண்ணு? உங்க பொண்ணு கிட்ட முதல்ல சொல்றேன். அம்மா மாதிரி நான் எல்லாத்தையும் செய்யறேன். என்கிட்ட எதுவா இருந்தாலும் சொல்லுமான்னு சொல்லியிருக்கேன். மேம் அவனால எந்திரிக்க முடியல. எந்திரிக்காத பொண்ணு வீட்டுல வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களா? நீங்க போங்க, கார் எடுத்து நான் அங்கேயே வரேன். மேம் நான் கூட்டு போய்க்கிறேன் மேம். நானும் வரேன். சொன்னது மட்டும் செய்யுங்க. சரி மேம். நான் சொன்ன பேப்பரை ரெடி பண்ணிட்டீங்களா? சார் ரெடி பண்ணியாச்சு. அவ வந்தோடனே பேசி கொடுத்துருங்க. 2 வருஷத்துக்கு அவ இந்த பக்கமே தலை வைக்க கூடாது. ஓகே சார். சார் நீங்க அவங்களுக்கு யாரும் தெரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை. சொன்னதை மட்டும் செய்யுங்க. ஓகே சார். சார் நான் காசு வாங்கிட்டு செய்யறேன்னு யார்ட்டையும் சொல்லிடாதீங்க சார். அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்க யார்ட்டையும் வளராம இருந்தா சரிதான். சார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க போல நீங்களும் அங்க வாங்கிட்டு போறீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான், அதனால தானே வாங்கிட்டு அங்க போறேன். இவ்வளவு காசு கொடுத்து செய்றீங்கன்னா ஏதோ இருக்கு சார் அதுக்குள்ள. ரொம்ப ஸ்பெஷலான ஆளுன்னு நினைக்கிறேன் சார். அவங்க லக்கி தான் சார். நல்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, இங்க போறாங்களேன்னு ஒரு சின்ன வார்த்தை, அவ்வளவுதான் சார். வேற ஒருத்தவங்க அந்த இடத்துக்கு வருவாங்க. எனக்கு அவங்க ரொம்ப முக்கியமான பர்சன். உங்க ஆபீஸ்ல அங்க இருக்க ஆபீஸ்ல சொல்லிட்டீங்க தானே? சார் அதெல்லாம் சொல்லிட்டேன் சார். அவளுக்கு கால் பண்ணீங்களா? சார் கால் பண்ணிட்டு வரேன்னு சொன்னாங்க சார். சரி ஓகே, நான் அவங்க வீட்டுல தான் இருப்பேன். ஓகேவா? ஓகே சார். லெட்டர் கொடுத்து எப்படி பேசணுமோ அப்படி பேசிருங்க. எதுக்குமே நான் தான் பண்ணேன்னு சொல்லக்கூடாது. இது அவங்களுக்கான சர்ப்ரைஸ். ஓகேவா? அவங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தது செஞ்சிருக்கேன். எதுவும் பேசாதீங்க. எதுவும் தெரியாத மாதிரி நீங்களே சர்ப்ரைஸ் பண்ணிக்கோங்க சார். நாங்க எதுவும் வளர மாட்டோம். சரி ஓகே. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். ஏன்டி திடீர்னு ஆபீஸ்க்கு? தெரியல, நான் கால் பண்ணிருந்தாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி ஓகே, நீ போயிட்டு வாசிக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண வந்துடுறேன். சொல்லுங்க சார். ஏன் சார் இவ்வளவு அவசரமா கூப்பிட்டீங்க? உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ்மா. என்ன சார் ஆச்சு? சொல்லுங்க சார், என்னாச்சு? உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. ப்ரமோஷனா? புரியல சார். உங்களுக்கு யூஎஸ்ஏல வேலை கிடைச்சிருக்கு. இங்க நம்ம ஆபீஸ் இருக்குல்ல, அங்க உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் யாருக்கும் கிடைக்காது, உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சார் புரியல சார். உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. அது உங்க நீண்ட நாள் கனவாமே இப்ப கிடைச்சிருக்கு. சார் நீண்ட நாள் கனவா? எனக்கு இது பிடிக்கல சார். சார் ப்ளீஸ், எனக்கு இது வேண்டாம் சார். ஆபீஸ்ல சொல்லும் போது என்ன சொன்னாங்க? ரூல்ஸ் எல்லாம் மீற முடியாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல சார். நீங்க போய் தான் ஆகணும். உங்களுக்காக தான் செஞ்சிருக்காங்க. இவ்வளவு சீக்கிரமா உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்படுங்க. உங்க கூட சேர்ந்து அந்த சஞ்சு அவங்க ட்ரைனிங் வந்தாங்களோ அவங்க வராங்க. சார் என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன்.
கங்க்ராச்சுலேஷன், உங்களுக்கு இவ்வளவு சீக்கிரமா கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷப்படுங்க. சார் நீங்க எல்லாத்துக்கிட்டே கேட்டுட்டு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. முடிவெல்லாம் இல்ல, நீங்க கண்டிப்பா போய் தான் ஆகணும். ஆபீஸ் போட்ட ரூல்ஸ் இது. மிகப்பெரிய சந்தோஷமே உங்களுக்கு இன்னைக்கு நைட்டே ஃபிளைட் போட்டிருக்காங்க. சார் ஆமாமா, நைட்டே ஃபிளைட் போட்டிருக்காங்க. நீங்க எல்லாம் ரெடியா இருங்க. ஆபீஸ்ல இருந்து எல்லாரும் வருவாங்க. சார் நாங்க உங்களோட லெட்டரை பிடிச்சி படிச்சு பாருங்க. சார் நான் வரேன் சார். சரி ஓகேமா, நீங்க கவலைப்படாதீங்க. உங்க கூட சஞ்சு வராங்க, நீங்க கவலைப்படாதீங்க. சார் சஞ்சுவா ஆபீஸ்ல காணோம். இப்பதான் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. பாருங்க, உங்களுக்காகவே அவரையும் அப்பாயின்மெண்ட் பண்ணி இது பண்ணிருக்காங்க. நீங்க சந்தோஷப்படுங்க இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதுல. சார் ஓகே சார். சார் நான் வரேன் சார். சார் இன்னைக்கு நைட்டே கிளம்பணுமா சார்? ஆமாமா, இன்னைக்கு நைட்டே கிளம்பணுமா. டிக்கெட்லாம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, நீங்க பாத்துக்கோங்க. ஓகே சார். சார் எத்தனை வருஷம் சார்? மேக்ஸிமம் ஒரு 4 இயர்ஸ். சார் ஆமாமா, மினிமம் அங்க நீங்க 2 இயர்ஸ் இருந்துக்கலாமா. சரி ஓகேமா, நீங்க கிளம்பிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. சார் எனக்கு என் அப்பா. கவலைப்படாதீங்க, உங்க அப்பா இங்க எல்லாரும் இருக்காங்களா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்காங்களா, பாத்துக்குவாங்க. ஓகே சார். நான் வரேன் சார். போயிட்டு ஈவினிங் வந்துருங்க ஆபீஸ்க்கு. ஓகே சார். சரி ஓகேமா. என்னடி ஆச்சு? ஏடி நல்லதானே பொண்ணா, ஏன் சோகமா வந்திருக்க? என்ன லெட்டர் இது? கொண்டா படிக்கிறேன். சார் அது வந்து என்னடி சொல்லு. கொண்டா நானே படிக்கிறேன். நல்ல விஷயம் தானே, கங்க்ராச்சுலேஷன் ரீ. என்ன சார் நீ விளையாடிட்டு இருக்கியா? பின்ன என்ன பண்றது, நல்ல ஜாப் போய் சேர்ந்துக்கோ. இங்க இருந்து இவ்வளவு சீக்கிரம் பண்றது உனக்கு தானே நல்லது. நீ போடி. நீ என்ன விளையாடிய? யுஎஸ் இங்க பக்கத்துல இருக்கு நினைச்சிட்டு இருக்கியா? இவ்வளவு தூரம் இருக்கு தெரியுமா சார்? மேக்ஸிமம் 2 இயர்ஸ்ங்கறாங்க. பரவாயில்ல, 2 வருஷம் தானடி. நீ எப்பறா இப்படி சிரிச்சிட்டே சொல்லிட்டு இருக்க? பின்ன நான் என்னடி பண்றது, உனக்கு ஒரு நல்ல ஜாப் இது தானே. என் வைஃபுக்கு எது நல்லதோ அதை தான் நான் செய்வேன். நீ விளையாடிட்டு இருக்காத சார். முன்ன பிரிஞ்சிட்டு நான் எப்படி சார் போவேன்? இதுல கன்ஃபார்மா போகணும்னு வேற சொல்லிருக்காங்க. சஞ்சய் வேற கூட வராங்களா? ஓகே, அதான் சஞ்சய் வரானே இப்போ. சார் எனக்கு கடுப்பேத்திட்டு இருக்காத. 2 இயர்ஸ் சார். எப்ப அங்க இருந்து இங்க வருவேன்னு தெரியாது. இங்க இருந்து டக்கு டக்குன்னு கிளம்பணும் சார். அதுவும் இன்னைக்கு நைட்டே ஃளைட் சார். என்ன சார் நினைச்சிட்டு இருக்க? போட்டிருக்காங்கடி, பார்த்தேன்டி. எப்பறா நீ இவ்ளோ அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க? உனக்கு வருத்தமா இருக்கா இல்லையா? வருத்தமா இருக்குன்னு அழுக முடியுமா? உனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிருக்கு, அப்புறம் என்ன? இதுக்கு மேல நமக்கு வேற என்னடி வேணும்? நீ 2 இயர்ஸ்டா. 2 இயர்ஸ் தானடி, போடி. நம்ம பக்காத பிரிவா ஒரு 2 இயர்ஸ் பார்க்காம இருந்துக்கலாமே. நீ என்னால எப்பறா முடியும்? ஒரு நிமிஷம் கூட உன்னால பிரிஞ்சல என்னால இருக்க முடியாதுடா. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? சோ வாட், என்ன பண்றதுன்னு நினைச்சிட்டு இருக்க நீ? நான் சொல்றேன், என் பேச்சு கேட்க மாட்டியா? சஞ்சு வரா, உன் கூட பத்திரமா தான் இருப்பான். அவன் உனக்கு நல்ல பாதுகாப்பு கொடுப்பான். வேற என்ன வேணும் எனக்கு? எனக்கு நல்ல தெரியும், உனக்கு தைரியம் ஜாஸ்தின்னு. கண்டிப்பா எதுவும் நடக்காது. எனக்கு உன்னோட லைஃப் ரொம்ப முக்கியம்டி. என்னால உன் கரியர் போறதெல்லாம் என்னால பார்க்க முடியாது. நீ இதை ஆசைப்பட்டதானே? நீ இது அப்பா கூட இருக்கும்போது அப்பவே கூட்டிட்டு போறேன்னு ஆசைப்பட்டேன்டா. இப்ப தனியா போற. நான் இருக்கேன், நான் அப்பாவை பாத்துக்கிறேன். கையாலக்கா இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்கடி. இல்லனாலும் நீங்க எல்லாம் நல்லா பாத்துக்குவீங்கன்னு தெரியும். என்னால உங்களால பிரிஞ்சிட்டு எப்பறா போக முடியும்? 2 இயர்ஸ் தானே, இப்படின்றதுக்குள்ள போயிரும். நான் விளையாடாத சார். எனக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்ல சார். உன்னை பிரிஞ்சிட்டு என்னால இருக்க முடியாது சார். சார் நீ இவ்வளவு நாள் என் கூட இருந்தனால மட்டும்தான் சார் எனக்கு தைரியம் இருந்துச்சு. இதுக்கு மேல நீ இல்லனா எனக்கு எப்படி சார் தைரியம் இருக்கும்? ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இல்லனாலும் உனக்கு தைரியம் ஜாஸ்தின்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. நீ வா, நம்ம கிளம்பலாம் வா. கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்கு, நம்ம வீட்டுல போய் ரெடி ஆகலாம் வா. விளையாடுறியா சார்? நான் விளையாடல, இல்ல உண்மையதான் சொல்றேன் வா. ஏண்டி இந்த அழுகுற? இந்த சாம் எப்போதும் உன் கூட தாண்டி இருப்பான். கவலைப்படாத, நான் எவ்வளவு அழகா சிரிச்சிட்டு இருக்கு, நீ ஏன் அழுகுற? உன்னால எப்படி சிரிக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. உன்னை விட்டுட்டுல என்னால ஒரு நிமிஷம் இருக்க முடியலடா. நீ எப்படி சிரிச்சிட்டு பேசுறேன்னு எனக்கு புரியல. ஒன்னு புரிஞ்சுக்கோ, உன்னோட லைஃப் தான் எனக்கு ரொம்ப முக்கியம்டி. நீ பெரிய ஆளானா நான் பார்க்க மாட்டேனா? அதை பார்த்து சந்தோஷப்பட மாட்டேனா? இந்த முட்டாள்தனமா வேலையை விடுற அப்படி இப்படின்லாம் யோசிக்காத. பாவம், உன்னை நம்பி உனக்கு கூட சஞ்சயும் வருவாரு. நீ எதுவும் பண்ணாத. உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது சார். நான் எப்போதும் உன் கூட தாண்டி இருப்பேன். என் வைஃப் அழுகலாமா? அழுக கூடாது எப்போதும். பத்திரமா போயிட்டு உன்னோட வேலையை கரெக்டா முடிச்சிட்டு வா. அது வரைக்கும் உனக்காக இந்த சாம் எப்போதும் காத்துட்டு இருப்பேன். என் வைஃப் அழுகிறத என்னால பார்க்க முடியல, கண்ணீரை துடைக்கணும். இந்த சந்தோஷமான விஷயத்த போய் வீட்டுல சொல்லலாம் வா. எப்போதும் என் வைஃப் அழுந்துட்டு இருக்க கூடாது, சிரிச்சுட்டு மட்டும்தான் இருக்கணும். என் வைஃப் கூட எப்போதும் நான் இருப்பேன். தவிக்கிறேனே, உனது மூச்சில் பிழைக்கிறேனே, இதழ்களை இதழ்களால் நிரப்பிடவா பெண்ணே. நினைவு எங்கோ நீந்தி செல்ல, கனவு வந்து கண்ணை கில்ல, நிழலெது நிஜமெது குழம்பினேன் வா பெண்ணே. காற்றில் எந்தன் கைகள் ரெண்டும் உன்னையன்றி யாரை தேடும். விலகி போகாதே, தொலைந்து போவேனே நான் நான் நான். நகரும் நெருப்பாய் கொழுந்து விட்டெறிந்தேன், அணிந்த பின்பும் மணலின் மேலிருந்தேன். காலை பனி
யுகங்களாக வேடம் மாறிவிட அணைத்து கொண்டாய், பின்பு ஏனோ செய்தாயே. உயிரின் உயிரே உயிரின் உயிரே, நதியின் மடியில் காத்து கிடக்கின்றேன். ஆச்சு எல்லாத்தையும் வர சொல்லியிருந்த அப்பா மாமா. உங்க பொண்ணுக்கு யூஎஸ்ஏல வேலை கிடைச்சிருக்கு மாமா. என்னடா ஆமாப்பா, யுஎஸ்ஏல டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. என்ன ஷாலு என்ன சொல்ற? ஆமாக்கா. சரி ஓகேடி, போகணுமா? கன்ஃபார்மா போகணுமாண்டா. என்னாச்சு? ஏன் எல்லாம் சோகமாயிட்டீங்க? ஒரு சந்தோஷமான செய்தி தானே. டேய் அண்ணா என்ன பேசிட்டு இருக்க நீ? அவ வேலைக்காக போறா, இதுல எதுக்கு எல்லாம் வருத்தமா இருக்கீங்க? டே சாம், டே சூர்யா விடு, உன் ஃப்ரெண்டு எனக்கு தெரியுது கஷ்டமா தான் இருக்கும். அவ சந்தோஷமா போயிட்டு வரட்டும்டா. சூர்யா நான் சொல்லிட்டேன்டா, எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க ஆபீஸ்ல. சரி ஓகேடி, போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வா. எப்ப கிளம்பணும்? இன்னைக்கு நைட்டேக்கா. நைட்டு கிளம்பணுமா? ஆமாண்ணா. ஏன் இவ்ளோ சீக்கிரம்? தெரியல, நான் திடீர்னு டிரான்ஸ்ஃபர்னு சொல்லி கால் பண்ணி கூப்பிட்டு வர சொன்னாங்கண்ணா. நான் எனக்கு எதுவுமே தெரியாம தான் போனேன். போன இடத்துல தானே சொன்னாங்க. சரி ஓகேடி, சந்தோஷமா போயிட்டு வா. உன் வேலைக்காக தானே போற, பத்திரமா போயிட்டு வா. அப்பாவை நாங்கள பாத்துக்கிறோம், நாங்க எல்லாரும் இருக்கோம். ஆமாண்டா, இவங்கெல்லாம் இருக்காங்க, இவங்க பாத்துக்குவாங்க, நீ போயிட்டு வா. அப்பா இதுல எனக்கு சுத்தமா விருப்பமே இல்லப்பா. உங்களெல்லாம் விட்டுட்டு என்னால எப்படிப்பா போக முடியும்? அண்ணி நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க போயிட்டு வாங்க. எங்களுக்கும் புரியுது நீங்க இல்லாம நாங்க எப்படி இருக்க போறோம்ட்டு. இருந்தாலும் உங்களோட லைஃப் ரொம்ப முக்கியம்ல அண்ணி. கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கீங்களா, இதுவே பெரிய விஷயம் தான் அண்ணி. ஆமா ஷாலு, இதுவே பெரிய விஷயம் தான், நீ போயிட்டு வா. உன்னை விட்டா அந்த 2 நாளே நல்லா இருக்க முடியல. இப்பதான் 2 இயர்ஸ் இருப்பேன். இன்னும் 2 பேரும் ஒன்னாதான் இருக்கணும். நீங்க போயிட்டு வாங்க. ஆமா ஷாலு, கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ்க்கா. எல்லாம் சோகத்தோட இருக்கீங்க, சிரிக்க. அவ போயிட்டு வராம சந்தோஷமா அனுப்பிச்சு வைக்கணும்ல. டேய் உன்னால எப்பறா அப்படி சிரிக்க முடியுது? என்னால முடியலடா. அவ சொல்றதா இப்பயும் சொல்லுவா, உன்னோட லைஃப் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஆமா நீ உங்களோட லைஃப் தான் எங்களுக்கு முக்கியம். நீங்க போயிட்டு வாங்க. ஆமாண்டா ஷாலு, இவ்வளவு தூரம் முன்னேறி நீ வந்திருக்கிறதே பெரிய விஷயம் இல்ல. உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, நீ பத்திரமா போயிட்டு வா. எப்போதுமே கால் பேசலாம். அப்பாவை நாங்க பத்திரமா பாத்துக்குவோம். அப்பாவுக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம், நீ கவலைப்படாத. நல்லா சந்தோஷமா போயிட்டு வா ஷாலு. எந்த வருத்தமும் படாத, எப்போதும் வீடியோ கால் பேசலாம், கால் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆமா, தனியாவா போற? இல்ல சூர்யா, நான் தனியா போல, சஞ்சு கூட தான் போறேன். அவருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தா அவரையும் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி என் கூட அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, அப்ப ஓகே தான். 2 பேரும் நல்லா சந்தோஷமா போயிட்டு வாங்க. இங்க இருக்க நாங்க எல்லாரும் சந்தோஷமா தான் இருப்போம். நீ அங்க போயிட்டு வருத்தப்படாம இரு. ஒரு வருஷம் நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இப்போ இருக்க பழகிக்கலாம். என்னைக்குமே நம்ம கூட இருக்க முடியாதுல, தனித்தனியா தானே இருக்கணும் என்னைக்காவது ஒரு நாள். அந்த நாள் கொஞ்சம் கூடிய சீக்கிரத்துல வந்துருச்சு, அவ்வளவுதானே. விடு. எப்படி எல்லாரும் இப்படி சொல்றீங்க? என்னால முடியல, அழுகையே வருது. கண்ணுல தண்ணி தேக்கி வச்சிருக்கேன், என்னால முடியல. நீங்க எல்லாம் இவ்வளவு அசால்ட்டா பேசிட்டு இருக்கீங்க. ஏன்னா போறப்ப என்னைக்கும் அழுந்துட்டு போக கூடாதா? நீ உங்களோட லைஃப் எங்க எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம். பிரிஞ்சு போறன்ற ஒரே காரணத்துக்காக அந்த ஜாப்பை விடலாமா? இந்த மாதிரி கிடைக்காம எத்தனை பேர் இருக்காங்க. நம்ம கிடைச்சிருக்கல, நீங்க போயிட்டு வாங்க. நீ கவலைப்படாதீங்க, உங்க கூட எப்போதும் நாங்க எல்லாருமே இருப்போம். நீ ஆமாண்டா ஷாலு, அங்க போய் பத்திரமா இரு. நீ ஒரு தைரியமான பொண்ணு, தைரியமா தான் இருப்பேன்னு எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்பா சொல்றல, பத்திரமா போயிட்டு வாடா. உனக்கு ஒரு நல்ல லைஃப் அமையும் போது நான் தடுப்பேன், நீ போயிட்டு வா. ஷாலுமா என்ன அழுகுற? அழுகாதடா. நீங்களே எப்படி பேசுறீங்கன்னு தெரியல, என்னால அழுகாம இருக்க முடியலப்பா. ஷாலு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன். இல்லடா, நீ சொல்லி கூட்டிட்டு வந்தாலும் என்னால முடியல. இவங்களெல்லாம் விட்டுட்டு என்னால எப்படிடா இருக்க முடியும்? கூடயே இருந்துட்டு பிரியும் போது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஷாலு அழுகாதடி. என்ன நீ சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்காத, அழுகாத. சூர்யா உங்களெல்லாம் விட்டுட்டு நான் எப்படிடா போவேன்? பேசாம இந்த ஜாப்பை நான் விட்டுறட்டுமா? அடி வாங்குவாடா ஷாலு. என்ன பேசிட்டு இருக்க நீ? இது உனக்கு ரொம்ப முக்கியமான ஜாப், நீ போயிட்டு வா. 2 இயர்ஸ் தானே, டக்கு டக்குன்னு போயிரும். இங்க எல்லாரும் இருக்கோம், நாங்க எல்லாரும் பாத்துக்கிறோம். அதான் டெய்லியும் வீடியோ கால் எல்லாமே பண்ணுவோம்ல, அப்புறம் என்ன? இல்ல நான் என்னால முடியலண்ணா. நான் என் அழுகி கண்ட்ரோல் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா என் கண்ணு கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குதுண்ணா. அங்கேயே சொல்லி தானே கூட்டிட்டு வந்து வீட்டுல போய் அழுக கூடாதுன்னு. இப்ப என்னன்னா அழுந்துட்டு இருக்க? அழுக கூடாதுடி. என்ன நீ அழுந்துட்டு இருக்க? கொஞ்சம் வருஷத்துக்கு மட்டும்தான், நீ போய் சந்தோஷமா இருந்துட்டு வா. டெய்லியும் பேசுற, அப்புறம் என்னடி உனக்கு? ஆனா நீங்க கூட இருக்கிற மாதிரி வராது இல்லடா. வராதுதான், வரும் நான் சொல்லலையே. இந்த சாம் சொன்னா கேட்க மாட்டியா? அந்த ஃபேமிலி சொன்னா கேட்க மாட்டியா? உன்னோட நல்லதுக்காக தானே இத்தனை பேர் சொல்றோம். ஆமா நீ உங்களோட நல்லதுக்காக தானே சொல்றோம். நீங்க போயிட்டு வாங்க. நீ எப்போதும் தனியா இருக்க ஃபீல் என்னைக்கும் நாங்க உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். நீ உங்களுக்கு எப்பெல்லாம் கால் பண்ண தோணுதோ எப்ப வேணாலும் கால் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த வேலையா இருந்தாலும் கால் அட்டெண்ட் பண்ணி உங்ககிட்ட பேசிட்டு தான் மறுவேளை. நீங்க எப்பெல்லாம் கால் பண்ண தோணுதோ கால் பண்ணுங்க. வேலையில இருப்பாங்கன்னா கால் பண்ணாம இருக்காதீங்க. உங்களை விட வேற என்ன வேணும் எங்களுக்கு? ஆமாண்டா, இந்த ஃபேமிலி எல்லாரும் இருக்கோம்ல, பாத்துக்கலாம். நாங்க எல்லாரும் இருக்கிற வரைக்கும் நீ அழுக கூடாது. அழுந்துட்டு போலாமாடா, அழுந்துட்டு போக கூடாது. என்னைக்கு அழுகாத. 2 இயர்ஸ் பாரு எப்படி போயிரும். அப்பாவை பாத்துக்கிறதுக்கு எல்லாரும் இருப்பாங்க. நீ அப்பாவை பத்தி கவலைப்படவே தேவையில்ல. ஆமா நீ கவலைப்படக்கூடாது, சிரிக்கணும். அழுக கூடாது, நீ சிரிச்சுட்டு தான் இருக்கணும். அப்புறம் நாங்கெல்லாம் அழுக ஆரம்பிச்சிருவோம்ல. உங்களுக்கு தைரியம் கொடுக்கலாம்னு நினைச்சா எங்களை அழுக விட்டுருவீங்க போல. அதானே என் தங்கச்சியே சொல்றால, இந்த குடும்பம் எப்போதும் உன் கூட தான் இருக்கும்.
அதனால என்னைக்கும் நீ அழுக கூடாது. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு. அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோலோடு பட்டு